குழந்தைங்களுக்கு ரைம்ஸே சொல்லி தராங்கன்னு தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. இருங்க நானே சொல்லிடுறேன். இப்போ ஒரு குழந்தைக்கு ரைம்ஸ் கற்றுக் கொடுக்கறது மூலியமா அந்த குழந்தைக்கு புதுமையான ஒரு மொழியை சொல்லி கொடுக்குறோம். அது இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை தமிழாக இருக்கட்டும், குழந்தைக்கு ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கறது பதிலாக நீங்கள் ஒரு பாடல் மூலியமாக ஒரு ஆக்ஷன் மூலியமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது ஈஸியாகவே புரியும். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஞாபகம் இருக்கா? இல்லைங்க. இல்ல. நம்ம சின்ன வயசில் படித்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் மறக்காமல் இருக்குல்ல. அதுக்கு காரணம் என்ன? நம்ம அந்த பாட்டை பாடணும் அப்படின்றதுனாலயா? கிடையவே கிடையாது. நம்ம டீச்சர்ஸ், நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லி கொடுத்த விதம் அப்படி. வானத்தில் நட்சத்திரம் மின்னுது அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக ஆக்ஷன் மூலியம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கற்பனை பண்ணுவோம் இல்லையா? நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டே நம்ம அந்த வானத்தையும் நட்சத்திரத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணுவோம். இந்த மாதிரி கற்பனை திறனை வளர்க்கறதுக்காகவும் தான் இந்த மாதிரி ரைம்ஸ் நமக்கு உதவுது.